ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்களோட மிகப்பெரிய கனவே இங்கே போகிறதாங்க. ஒவ்வொரு யூபிஎஸ்சி ஸ்டூடெண்டோட கனவுக்கான வாசலாக இருக்கிறது தான் தோல்பூர் ஹவுஸ். நியூ டெல்லியில் இந்தியா கேட் பக்கத்தில் இருக்கிறதா இந்த தோல்பூர் ஹவுஸ். 1920 மகாராஜா ராணா உதய்பான் சிங்கால கட்டப்பட்டதா இந்த தோல்பூர் ஹவுஸ். 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1949 தோல்பூர் இந்தியா கூட இணைச்சிட்டாங்க. இந்த தோல்பூர் ஹவுஸும் இந்திய அரசுக்கு சொந்தமாயிடுச்சுங்க. 1952 இந்த தோல்பூர் ஹவுஸ் இபிஎஸ்சியோட தலைமையகமாக மாற்றினாங்க. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாடு முழுக்க ப்ரிலிம்ஸ் மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணி இந்த ஃபைனல் இன்டர்வியூக்கு வர கேண்டிடேட் இந்த தோல்பூர் ஹவுஸில் தான் ஃபைனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் 2500 பேர் ஃபைனல் இன்டர்வியூக்கு வராங்க. அந்த 2500 கிளியர் பண்ணி லாஸ்ட் இயர் 180 பேர் ஐஏஎஸ் ஆகும், 150 பேர் ஐபிஎஸ் ஆகும், 55 பேர் ஐஎஃப்எஸ்லையும், 600 மேல் அதர் சிவில் சர்வீஸ் யூபிஎஸ்லையும் செலக்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் யூபிஎஸ்சியில் கிளியர் பண்ணி இந்த தோல்பூர் ஹவுஸ்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. அதனால தாங்க யூபிஎஸ்சி படிக்கிறவங்களோட கனவுக்கான வாசலாக இந்த தோல்பூர் ஹவுஸ்